இந்த ரெண்டு அக்கா தங்கச்சிகளும் குளிச்சு முடிச்சுட்டு கிளம்பலான போது தண்ணிக்குள்ள ஒரு டைமண்ட் ரிங் கிடக்கிறத பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட தங்கச்சி அதை எடுக்கிறதுக்காக சடனா குதிக்க ஆரம்பிச்சிடறா. அவளோட தங்கச்சிக்கு நல்லாவே நீச்சல் தெரியும். அதனால டக்குன்னு எடுத்துட்டு வந்துருவா, இங்கிருந்து கிளம்பிலாம் சொல்லி நினைச்சிட்டு இருப்பா. ஆனா ரொம்ப நேரம் ஆயும் அவ வரமாட்டா. அந்த டைமண்ட் ரிங்கை எவ்வளவு ட்ரை பண்ணி அவளால எடுக்க முடியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணிக்குள்ள போனவ வரலன்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் குதிக்க ஆரம்பிச்சிருவா. திடீர்னு இந்த ஸ்விம்மிங் பூலோட கம்ப்ரெஷன் ஆன் ஆகி அவளோட முடி அதுல மாட்டிக்கும். இவளோட அக்கா அவளை காப்பாத்துறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு இழுப்பா, ஆனா இழுக்க முடியாது. இந்த ஸ்விம்மிங் பூல் ஓனர் வந்து பார்த்தா யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஸ்விம்மிங் பூலை க்ளோஸ் பண்ணிடுவாரு. இந்த ரெண்டு அக்கா தங்கச்சிகளும் தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறது இவருக்கு தெரியாது. இந்த ஸ்விம்மிங் பூலோட டோரும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆயிட்டு வரும். இவளோட தங்கச்சி எவ்வளவோ காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருப்பா, ஆனாலும் முடியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கம்ப்ரெஷன் ஆஃப் ஆனோடனே இவங்க வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த டோரு க்ளோஸ் ஆயிடும். இவங்க ரெண்டு பேருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாது. மேல இருந்த டோரை ரொம்ப நேரமா தட்டிக்கிட்டே இருப்பாங்க, கத்துவாங்க. ஆனா வெளியே எதுவுமே கேட்காது. அதுவும் இல்லாம இது சாட்டர்டேன்றதுனால 2 டேஸ் கழிச்சு தான் அந்த ஸ்விம்மிங் பூலும் ஓபன் பண்ணுவாரு. அதனால அந்த ஸ்விம்மிங் பூல் ஓனர் இன்னைக்கு பார்த்து டக்குன்னு கிளம்பிடுறாரு.